என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எசேக்கியா ராஜா அந்த ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட சமயத்தில் அவரை சுற்றிலும் ஒரே பிரச்சனைகளாய் காணப்பட்டது. யூதா தேசத்திலே கர்த்தருக்கு பிரியமற்ற அருவருப்புகள் நிறைந்து காணப்பட்டது. ராஜ்யமும் நிலையற்ற ஒரு நிலையில் காணப்பட்டது. சுற்றிலும் எதிரிகளும் அவரை சுற்றி காணப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட சமயத்தில் அவர் செய்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். அவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் முற்றுமுடிய கர்த்தரையே சார்ந்திருந்து கர்த்தர் தன் தாசனாகிய மோசேயின் மூலமாய் அவர்களுக்கு அருளின நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாய் கை கொண்டு எசேக்கியா தன் ராஜ்யத்தை நடத்தினதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லா பக்கத்திலும் கூச்சல் குழப்பம் என்று சொல்லி நிறைந்து காணப்படலாம். ஆனால் இதன் மத்தியில் எசேக்கியா ராஜா எப்படி கர்த்தரையே சார்ந்து கொண்டு அந்த பிரமாணங்களை கை கொண்டாரோ, அதே போல நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றுமுடிய சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் மூலமாகவும் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அந்த ஒரு எசேக்கியா ராஜாவை கொண்டு கர்த்தர் யூதா தேசத்தை சீர்படுத்த ஆரம்பித்தார். தேவாலயத்தை அந்த எசேக்கியா ராஜா சீர்படுத்தினார். தன் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பினார். அப்படியே நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை முற்றுமுடிய சார்ந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை கொண்டும் கர்த்தர் அநேகரை சீர்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்களோ அதுதான் ரகசியம். பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மீது உங்கள் கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம் உங்கள் கண்களை பதிய வைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் எப்படி எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் மகிமைப்பட்டாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.